தற்போது நாட்டிலே மாட்டின் பெயரால் மாட்டு இறைச்சியின் பெயரால் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நாம் செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால், மாட்டை வைத்திருந்தார், மாட்டை கொண்டு சென்றார், இறைச்சி வீட்டிலே இருந்தது, இறைச்சியை பையில் எடுத்து சென்றார்கள் என்றெல்லாம் சொல்லி தொடர்ந்து முஸ்லிம்களும், குறிப்பாக முஸ்லிம்கள், அதற்கு அடுத்ததாக தலித் மக்கள் என்று சொல்லி படுகொலை சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. முகமது அகலாக் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2015 யூபியிலே இந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது மிகப்பெரிய அளவிலே ஒரு கொந்தளிப்பு இருந்தது. அந்த கொந்தளிப்பு தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே போராட்டத்திற்கு நம்மை அழைத்து சென்றது. வீட்டிலே இறைச்சி வைத்திருந்தார் என்று சொல்லி அவர் கொடூரமான முறையிலே வீட்டிலிருந்து இழுத்து வெளியே போடப்பட்டு கற்களால் அவருடைய தலை நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொல்லப்பட்டார். தாங்கிக் கொள்ள முடியல. உணவு உண்ணக்கூடிய உரிமையில் கூட இவர்கள் தலையிடக்கூடிய அளவிற்கு, இந்த அளவிற்கு துணிந்து விட்டார்களா? இந்த நாட்டிலே ஒருவரை தண்டிப்பதற்கு, குற்றம் செய்தால் தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கின்ற பொழுது சட்டத்தை தாண்டி நாங்கள் சட்டத்தை கையில் எடுப்போம் என்று சொல்லி ஒரு கூட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபடுகின்ற பொழுது நாடு முழுவதிலும் எதிர்ப்புகள் இருந்தன. மிகப்பெரிய அளவிலே போராட்டங்கள் நடைபெறவில்லை. தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டத்தின் மூலமாக நாம் சொன்ன செய்தி இதுதான் இறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் எச்சரிக்கை செய்திருந்தோம். ஆனா இப்ப என்ன நிலைமை போயிட்டு இருக்குன்னு கேட்டா, அன்றாடம் பத்திரிகையில் பார்க்கக்கூடிய செய்தியாக விபத்துகளிலே இறந்து போனார்கள், சாலை விபத்து நடந்தது, விபத்துல 2 பேர் இறந்தாங்க, 4 பேர் இறந்தாங்க என்பது எப்படி அன்றாட செய்திகளாக நாட்டிலே நடைபெறுமோ அது போன்ற ஒரு செய்தியாக தற்போது சென்று கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய ரத்தம் என்பது அந்த அளவிற்கு, உயிர்கள், ரத்தங்கள் அந்த அளவிற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் கூறு கூறாக வெட்டி போடப்படுகிறது. ஒரு கூட்டமாக வருகிறார்கள், அடித்து நைய புடைக்கிறார்கள், ரத்தம் ஓட ஓட அப்படியே போட்டு செல்கிறார்கள், கொஞ்ச நேரத்தில் இறந்து போறாங்க. ஒரு செய்தி வருகிறது. பெருநாள் கொண்டாடுவதற்காக ஜுனைத் என்கிற ஒரு இளைஞர் என்று கூட சொல்ல முடியாது, 16 வயசே நிரம்பிய ஒரு சிறுவன் தன்னுடைய சகோதரர்களோடு புத்தாடை எடுப்பதற்காக ஹரியானா சொந்த ஊரை சேர்ந்தவர் டெல்லிக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வீடு திரும்புவோம், சந்தோஷமாக பெருநாளை புத்தாடை அணிந்து கொண்டாடுவோம் என்கிற மகிழ்ச்சியோடு வீடு திரும்பக்கூடிய நேரத்தில் டெல்லி டு மதுராவுக்கு செல்லக்கூடிய ரயிலில் அந்த வெறி பிடித்த கூட்டம், இரத்த வெறி பிடித்த கூட்டம், முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக இறைச்சியின் பெயரால் தொடர்ந்து படுகொலை செய்கின்ற கூட்டம், அந்த ஜுனைதையும் அவரோடு இருந்த சகோதரர்களையும் படுகொலை செய்கிறார்கள். அதில் ஜுனைத் இறந்து போகிறார். மிக கொடூரமான தாக்குதல் சம்பவம் நடைபெறுகிறது. அதிலே ஜுனைத் இறந்து போகிறார். நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பெஹ்லுகான் என்கிற ஒரு பெரியவரை கொன்றார்கள். அதற்கும் போராட்டம் எல்லாம் நடத்தப்பட்டது. இப்படியே ஒவ்வொரு சம்பவங்களாக நடைபெறுவதும், நடைபெற்ற பிறகு மனசு பொறுத்துக்க முடியாம ஜும்மா உரைகளிலும் ஏனைய கண்டனங்களிலும் போராட்டங்களிலும் பேசிவிட்டு செல்வதும், இது இப்படியே ஒரு தொடர்கதையாக சென்று கொண்டிருக்கிறது. நிக்குமான்னு பார்த்தா நின்றபாடு இல்லை. என்ன நடந்திருக்கு? செவ்வாய்க்கிழமை ஜார்க்கண்டில் அந்த ஜுனைது கொல்லப்பட்டான். அந்த குடும்பத்தாரெல்லாம் கண்ணீரோடு அந்த காட்சிகள் எல்லாம், வீடியோ காட்சிகள் எல்லாம் கல்மணம் படைத்தவர்களை கூட கரைய செய்யக்கூடிய அளவிற்கு அப்படி ஒரு கோலம். அவன் சகோதரனுடைய மடியில, முஹ்சின் என்கிற அவனுடைய சகோதரனுடைய மடியில நெஞ்சிலே பல கத்தி குத்துக்கள் பட்டு இரத்த வெள்ளத்தில் அந்த சிறுவன் கிடக்கிறான். அந்த காட்சியை எல்லாரும் பார்த்தாங்க, ஊடகங்களை பார்த்து எல்லா மக்களும் கடுமையான கோபத்திலே இருக்கிறார்கள். என்னடா நாட்டில் நடந்துட்டு இருக்கு, இப்படியே போய்கிட்டு இருக்கு. பார்த்தோம் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை அதே போன்ற ஒரு சம்பவம் ஜார்க்கண்டில் ஒரு முஸ்லீம், 55 வயது நிரம்பிய ஒரு முஸ்லீமை வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு மாடு இறந்து கிடந்தது என்று சொல்லி, நீ தான் மாட்டை அறுத்திருக்கிற, நீ தான் கொண்டு இருக்கிற என்று சொல்லி அவரை கூறு கூறாக வெட்டி போட்டார்கள். அவருடைய வீட்டை நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள். அது செவ்வாய்க்கிழமை நடந்தது. வெள்ளிக்கிழமை வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை சந்திப்பதற்கு நேற்றைய தினம் அதே ஜார்க்கண்டில் ஒரு 40 வயது முஸ்லீமை, உஸ்மான் என்கிற முஸ்லீமை ஒரு 100 பேர் கொண்ட கும்பல் வந்து அடித்து கொலை செய்கிறார்கள். அவருடைய வாகனத்திற்கு தீ வைத்திருக்கிறார்கள். இது அடுத்த சம்பவம். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த செய்தியை எடுத்து பேசலாம் என்று பார்த்தால் நேற்றைய ஒரு செய்தி என்று சொல்லி அன்றாடம் ஊடகங்களில் வரக்கூடிய சம்பவங்களாக முஸ்லிம்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல்கள், படுகொலை சம்பவங்கள் தொடர்ந்து இப்படியே அரங்கேறிக் கொண்டே செல்கிறது. என்ன செய்யறது? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. முஸ்லிம்களை கொல்லுவதற்கு இப்ப வேற பெரிய காரணங்கள்லாம் வேண்டாம்.
விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் வேண்டாம், குண்டுவெடிப்பு கலாச்சாரங்கள் வேண்டாம். நீங்க ஒரு கருப்பு கவரை கையிலே எடுத்து சென்றால் மாட்டிறைச்சி கொண்டு போனான் என்று உங்களை கொல்லுவதற்கு போதும். அதுக்குள்ள இறைச்சி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாட்டிறைச்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கருப்பு கவரை கொண்டு சென்றால் அவர் இறைச்சி எடுத்து போனார் என்பதற்காக அடிச்சேன், அப்படா சரி, என்ன நீ இறைச்சி நினைச்சு தானே கொலை பண்ணியிருக்கிற. அந்த அளவுக்கு இன்று நாட்டினுடைய நிலைமை போய்கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 28 பேர் கடந்த 3 ஆண்டுகள்ல பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த 3 ஆண்டு காலத்திலே 28 பேர் கொல்லப்பட்டதாக இந்தியா ஸ்பெண்ட் என்கிற ஒரு நிறுவனம் ஆய்வு செய்து எண்ணிக்கை வெளியிடுகிறது. மாட்டின் பெயரால் 28 படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது. அதுல 24 பேர் முஸ்லிம்கள். அதிலும் குறிப்பிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் 97% படுகொலை சம்பவங்கள் இந்த 3 ஆண்டு காலத்திலே நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் இப்படி கிடையாது. முஸ்லிமை கொல்லுவான், முஸ்லிமை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், முசாஃபர் நகர் கலவர சம்பவம், இப்படி கலவரங்களின் பெயரால் நடைபெற்ற சம்பவங்கள் என்பது இதற்கு முந்தைய கால கலாச்சாரமாக இருந்தது. இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு கேட்டா இறைச்சி. இந்த ஒன்ன சொல்லி என்ன வேணாலும் செய்யலாம். நாடு முழுக்க போயிடுச்சுங்க. குஜராத்ல இருந்து, மத்திய பிரதேஷ்ல இருந்து, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், இப்படியே தொடர் கதையாக போய்கொண்டிருக்கிறது. தென் மாநிலங்களுக்கும் வந்துவிட்டது. நாம் இருக்கிற மாநிலம் உட்பட எல்லா பகுதிகளிலும் இந்த வெறி பிடித்த கூட்டம் தங்களை பசு பாதுகாவலர் என்கிற பெயரிலே இவர்கள் இது போன்ற படுகொலை சம்பவங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் இந்து நாளிதழ்ல அற்புதமான ஒரு நன்றி சொல்லணும். நம் சமுதாயம் பெருசா அவர்கள் செய்யாவிட்டாலும் கூட எழுத்து ஊடகம் இந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய எழுத்துக்களால் இந்த சம்பவங்களை கண்டிக்கிறார்கள், துணிச்சலாக எழுதுகிறார்கள். நம்ம பாராட்டலாம், பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டி தான் ஆகணும். தலையங்கத்தில் எழுதுறாங்க, எப்படி போட்டு எழுதுறாங்க, வன்முறையாளர்களை பாதுகாவலர்கள் என்று அழைக்க வேண்டாம், அவர்களை குண்டர்கள் என்று அழைக்க வேண்டும். என்னடா கவ் விஜிலண்ட், நீங்க ஆங்கில ஊடகத்தில் பாருங்க, அடிச்சு போட்டுட்டு போயிடுறான், செத்து கிடக்கிறான், ரத்தத்தில் கிடக்கிறான். யார் இவர்கள்? செய்தவர்கள் யார்? கவ் விஜிலண்ட், கண்காணிப்பாளர்களாம், பசுவை பாதுகாப்பதற்கு என்று பிறந்த புனிதர்கள். இப்படி பேர் அவனுக்கு சுட்டுறான். இந்து நாளிதழ் சொல்லிட்டான், இனிமேல் அவர்களுக்கு நாங்கள் பசு பாதுகாவலர் என்று சொல்ல மாட்டோம், பசு பயங்கரவாதிகள் அவர்கள், அவர்களை நாங்கள் பசு குண்டர்கள் என்ற வார்த்தை பதத்தில் தான் இனி நாங்கள் எழுத போகிறோம் என்று ஒரு தலையங்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. என்ன நாட்டில் எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு அந்த பத்திரிகைகள் அழகா எழுதியிருக்கிறாங்க. அப்ப இப்படியே தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்படியே பேசிட்டே போயிட்டே இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு என்ன வடிகால், என்ன தீர்வு? என்ன? நம்மை பாதுகாக்க வேண்டுமே, சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டுமே. வெறுமனே பேசினால் மட்டும் தீர்வு வந்துருமா? தீர்வு வராது. தீர்வை நோக்கி நாம் பேசுகிறோம். நீங்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து அரங்கேறுவதற்கு உண்டான பின்னணியை நீங்கள் கவனிக்க வேண்டும். எதனால இவன் இப்படி செய்யறான்? எந்த நாட்டிலே ஒரு குற்றம் செய்யக்கூடியவன் தான் தப்பு செய்கின்ற பொழுது தண்டிக்கப்பட மாட்டோம் என்கிற ஒரு மன தைரியம் வந்து விட்டதோ அவன் யாருக்கு பயப்படணும்? அரசாங்கம் அவங்களுடைய அரசாங்கம், மத்தியில அவங்களுக்கு தான் ஆட்சி, மாநிலங்களிலும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிகமான மாநிலங்களை அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே பிரிவினைவாதத்தை பேசி அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள். என்ன நிலைமை? ஆட்சியாளர் எல்லாம் அவனுடைய ஆட்சியாளர், அதிகாரி எப்படி இருப்பான்? ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொன்ன காங்கிரஸ் போன்ற ஆட்சி காலத்திலேயே காவல்துறை, சட்டத்துறை எல்லாம் எப்படி நடந்தது என்று நமக்கு தெரியத்தானே செய்யும். அவனுக்கு முழுக்க பாதுகாப்பு இருக்கு, சட்டம் நம்மை ஒன்றும் செய்யாது. நீங்க பாருங்க, 2016 மத்திய பிரதேசத்தில் 2 முஸ்லிம் பெண்கள், புர்காவோடு இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களை அந்த RSS பயங்கரவாத கும்பல் ரயில்வே நிலையத்தில் வச்சு தாக்குது. ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கும் பொழுது சுத்தி நிற்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் அல்ல, போலீஸ் நிக்கிறான். நீ என்ன பண்ணி இருக்கணும்? அந்த கை நீட்டக்கூடிய சட்டத்தை கையில எடுத்து அவங்க இறைச்சி எடுத்துட்டு போறா, என்ன வேணா எடுத்துட்டு போறான், இந்த நாட்டில் குண்டாயா எடுத்துட்டு போயிட்டான் என்று வச்சு வாங்கி அத்தனை பேரையும் அடிச்சு கலைக்க வேண்டிய போலீஸ் அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பா நிக்குது. யாரும் இவர்களை தாக்கி விடக்கூடாது, இந்த அடி தாக்குதல் சம்பவத்தை தடுத்து விடக்கூடாது அப்படின்னு போலீஸ் அரணாக நிக்குது. அப்படியே ஊடகங்கள் எடுத்து காட்டுறான், வீடியோ காட்டுறான். என்னடா போலீஸ் பண்ற? இதுக்காடா உனக்கு காக்கி சட்டையை கொடுக்கிறோம், இதுக்காடா எங்க வரி பணத்தை, எங்க ரத்தத்தை எல்லாம் வரி என்று உறிஞ்சு எடுத்து இதுக்காடா நாங்க கொடுக்கிறோம். நடந்தது. இந்த ஜுனைது கொல்லப்பட்டானே, ரயில் நிலையத்தில் ரயில் ட்ரெயின்ல வச்சு அடிக்கிறான். அடுத்த ஸ்டேஷனு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரயில் நிலையத்தில் இறங்கி அவருடைய சகோதரர்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறும் பொழுது போலீஸ் காப்பாத்தல. ஸ்டேஷன்ல போலீஸ் இருக்கு, ரயில்வே போலீஸ் இருக்கு, காப்பாற்றவில்லை. எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள், ஒண்ணுமே பண்ணல.
ரயில்வே துறை அந்த ஸ்டேஷனுடைய ரயில்வே அதிகாரி பதில் கொடுக்கிறாரு, கூட்ட நெரிசல் எங்களுக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால் குறிப்பிட்ட நேரத்தில் போய் எங்களால் தடுக்க முடியல. இதை சொல்லுவியா? முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஏதேனும் கூட்டமாக ஒரு போராட்டமோ தங்கள் உரிமைக்காக ரோட்டிலே வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் காவல்துறை நீ வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தடியடி நடத்துவதும் துப்பாக்கி சூடு நடத்துவதும் காஷ்மீர்ல நீ நடத்திட்டு இருக்கிய அந்த நேரத்தில் எல்லாம் கூட்டத்தெல்லாம் காரணம் சொல்ல மாட்டேன், அடிச்சு தள்ளுவ, அதுல ஒரு 3-4 பேர் செத்தே போவான். அதே போன்று 28 படுகொலை சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. ஏதேனும் ஒரு சம்பவத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை, ராணுவம், துணை ராணுவம் நீங்கள் களத்தில் இறங்கி அடித்து அவர்களை நைய புடைத்து துப்பாக்கி சூடு நடத்தி அதிலே பலர் கொல்லப்பட்டிருந்தால், அந்த பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருந்தால் பயம் வந்திருக்கும். ஆஹா, அவங்க சுதாரிச்சுட்டாங்க, சட்டம் சுதாரித்து விட்டது, இனி குற்றத்தை செய்ய முடியாது, சட்டத்தை கையில் எடுக்க முடியாது, பயம் வந்திருக்கும். நீங்க பயத்தை போடல, நீங்க எல்லாரும் பாதுகாப்பால இருக்கிறீங்க. எப்படி காவல்துறை இன்னைக்கு இருக்கு என்று சொன்னால், சட்டத்துறை காவல்துறை இருக்கு என்று சொன்னால், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச். என்னடா யுத்தமாடா செய்றீங்க? கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறான், அதுல அவன் ஏகப்பட்ட ஸ்மக்லிங், ஏகப்பட்ட பெட்டிங், பணத்தை வாங்கி என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. போகட்டும், சுத்தமாவே நீ விளையாடிட்டு போ, நேர்மையை நாணயமாவே விளையாடிட்டு போ. 2 நாட்டுக்கு நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்ச்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனா எப்படி கொண்டு வந்து அதை முடிச்சு போடுறான்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்கிற மாதிரி, நம்ம எல்லாம் எல்லையில ஆயுதத்தோட போய் நிக்கிற மாதிரி, இப்படியாக ஒரு சித்தரிப்பு. அதாவது இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு பிரிவை உண்டாக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் மேட்சை கொண்டு வந்து பொறுத்துறான். பாகிஸ்தான் ஜெயிச்சுட்டானா, சரி ஜெயிச்சுட்டு போட்டோம், நீ நிறைய ஜெயிக்கிற, அவன் எப்பயோ ஒண்ணுதான் ஜெயிக்கிறான், போட்டோம். என்ன 15 பேர் அதை விழாவாக கொண்டாடி விட்டார்கள். வடமாநிலத்தில் 15 முஸ்லிம்கள் வந்து பாகிஸ்தான் வெற்றியை கொண்டாடி இந்திய தேசத்திற்கு எதிராக ஸ்லோகன் எழுப்பிட்டான், கோஷம் போட்டுட்டான். 15 பேரையும் செடிஷன் கேஸ், தேச துரோக வழக்கை பதிவு செய்து கொண்டு போயிட்டு அடைக்கிறான். அடைச்சிட்டானா, நியூஸ் வந்துருச்சா? அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சாச்சு. 2 நாள் கழிச்சு போலீஸ் சொல்லுது, செடிஷன் கேஸ் இல்ல, தேச துரோக வழக்கு இல்ல, 153A 2 பிரிவினருக்கு மத்தியிலே மோதலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். பாகிஸ்தான் ஜெயிச்சா உனக்கு என்ன வந்தது? நீ ஏன் செலிப்ரேட் பண்ண, கொண்டாடுன? அந்த கேஸ் மட்டும் தான் போட்டிருக்கிறோம், தேச துரோக வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு ஒரு செய்தி. இது போச்சா? அதுக்கு அடுத்த நாள் வருது, என்ன வருதுன்னு கேட்டா, யார் புகார் கொடுத்ததாக சொன்னார்களோ புகார் கொடுத்த நபர் ஊடகத்துக்கு சொல்றார், அவங்க கொண்டாடவும் இல்லை, ஒரு சம்பவம் நடக்கவும் இல்லை, என் பெயரை பயன்படுத்தி நான் புகார் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். நான் என் சொந்த பிரச்சனைக்காக ஸ்டேஷன் வந்திருந்தேன், வந்த இடத்துல என் போனை வாங்கி அதே ஸ்டேஷன்ல இருந்த காக்கி சட்டை போட்டு இருக்கக்கூடிய காவி பயங்கரவாதி என் போனை பயன்படுத்தி கம்ப்ளைண்ட் 100க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி 15 பேர் கொண்டாடுறாங்க என்று சொல்லி என் போனை தவறாக பயன்படுத்தி புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல. ஊடகத்தில் வருது, கம்ப்ளீட் ஃபேப்ரிகேட்டட் கேஸ், முழுக்க சித்தரிக்கப்பட்டது. எங்க கொண்டு போய் நிப்பாட்டுது? நம்மை தேச துரோகியா கொண்டு போய் நிப்பாட்டுது. இந்த லட்சணத்துல நாட்டினுடைய சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தால் எப்படி இவன் பயப்படுவான்? இரும்பு தடியை எடுக்கிறான், என்ன ஆயுதத்தையும் எடுக்க முடியுது, அடித்து நொறுக்க முடியுது, ரத்த வெள்ளத்துல போட்டுட்டு போக முடியுது. அவனுக்கு முடியும். ஏன்? சட்டம் பாதுகாப்பாக இருக்கிறது, நீதித்துறையும் பாதுகாப்பாக இருக்குது. அகலாக்கை கொலை செய்கின்ற பொழுது நீதித்துறை என்ன செஞ்சிருக்கணும்? எவன் சட்டத்தை கையில் எடுத்தானோ அத்தனை பேருக்கும், நிர்பயா வழக்கிலே, டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கிலே ஒரு உயிர் போனதற்கு நீ துடித்தாய் அல்லவா, அத்தனை பேருக்கு நீ தூக்கு தண்டனை கொடுத்தல்ல, அதே மரண தண்டனை இத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கணும். அகலாக்கை படுகொலை செய்தவருக்கு அவருடைய புள்ள இந்த தேசத்தினுடைய ராணுவம் விமானப்படையினுடைய ஒரு பிரிவில் பணி செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு தகப்பனாரை கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். வீட்டு தெருவுக்கு வந்து வம்பு வளர்க்கல, எந்த பிரச்சனையிலும் ஈடுபடல, வீட்டில் உள்ளவரை இழுத்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் நான் மரண தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தா சட்டத்தின் மீது நம்பிக்கை வரும், அவர்களுக்கு பயம் வரும். என்ன நடந்தது? நீதிபதி சொல்லுகிறார், அஹ்லாக்குடைய குடும்பம் அந்த இழப்பை இன்னும் அவர்கள் ஈடு செய்ய முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சொல்றார், வழக்கு போடு அஹ்லாக்குடைய குடும்பத்தின் மீது. ஒரு நீதிபதிக்கு சொல்ல முடியுமா? அவன் நீதிபதியாக இருப்பானா? நீதி செலுத்தக்கூடியவனாக இருப்பானா? இந்த நாட்டினுடைய நீதி புத்தகம் என்பது திருமறை குரான் அல்ல. இருந்த போதும் இந்த நாட்டினுடைய நீதி சட்டங்கள் இயற்றப்பட்டவர்கள், இயற்றுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஓரளவிற்கு நீதியாகத்தான் எழுதியிருக்கிறார்கள். அந்த சட்ட புத்தகத்தின்படி தீர்ப்பு கொடுத்தாலே நமக்கு சந்தோஷம். ஆனா என்ன சொன்னாங்கன்னா, அகலாக்குடைய குடும்பத்தார், மனைவி, பிள்ளை அத்துணை பேர் மீதும் வழக்கு போட வேண்டும். ஏன்? அவர்கள் வீட்டில் இருந்த இறைச்சி பரிசோதனைக்கு போயிட்டு வந்துருச்சு, அது மாட்டு இறைச்சி என்பது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஒரு நீதிபதிக்கு சொல்ல முடியுது, எப்படி அவன் பயப்படுவான்? பயம் வரவே வராது. சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்பட மாட்டார்கள்.
அவர்களுக்கு ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை, மரண தண்டனை எதுவும் கொடுக்கப்படாது. ஒரு பெட்டி கேஸ் கூட எத்தனை சம்பவம் நடந்து போச்சு, இத்தனை சம்பவத்தினுடைய பின்னணியிலே இத்தனை பேர் பிடிபட்டார்கள், தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, கடுங்காவல் தண்டனை, அவர்களுக்கு மரண தண்டனை, எத்தனை சொல்லி இருக்கிறீங்க? ஒண்ணுமே சொல்லலையே. அடிச்சான், போட்டான், செத்தான், ரத்த வெள்ளத்துல கடந்தான், 3 நாளைக்கு ஒப்பாரி வைக்கிறது, அவ்வளவுதான். ஊடகங்கள் செய்யக்கூடிய பணி என்பது அவ்வளவுதான். அவ்வளவுதான் நமக்கும் தெரியுது, வேற ஒண்ணுமே நடக்கல. அவன் பயப்பட மாட்டான். அப்ப நம்ம என்ன செய்யறது? நாட்டுடைய நிலைமை நல்லாவே தெரியுது. சட்டம் இப்படிதான் இருக்கும், கையை கட்டி தான் இருக்கும். அயோக்கியர்களுடைய ஆட்சி காலத்தில் அயோக்கியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கத்தான் செய்யும். இது இப்படியே நடந்து கொண்டே இருந்தால் வேடிக்கை பார்ப்பதா என்று கேட்டால், வேடிக்கை பார்த்ததின் விளைவுதான் இன்னைக்கு நம்ம விலை கொடுத்துட்டு இருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்தில் தமிழக முஸ்லிம்களுக்கு வந்த கோபம் ஏன் வட மாநிலத்தவர்களுக்கு வரல? இறை இல்லம் இடிக்கப்பட்டது என்கிற கோபம் முஸ்லிம்கள் வாழுகின்ற அந்த யூபியிலே வந்து இருந்தால் அகலாக்கை நாம் இழந்திருக்க மாட்டோம், பெஹ்லுக்கான இழந்திருக்க மாட்டோம், ஜுனைதை இழந்திருக்க மாட்டோம். அக்கிரமம் நடக்கின்ற பொழுது எல்லோரும் கோழைகளாக இருக்கிறார்கள். நம்முடைய கோழைத்தனம் தான் அவர்களுக்கு உள்ள வீரமே. நல்லா புரிஞ்சுக்கங்க. எதிர்த்தோமா? மசூதி இடிக்கப்பட்ட போது சொன்னோமா? முசாபர் நகரிலே அதே உத்தரப்பிரதேசத்தில் கலவரம் நடைபெற்றது, அப்ப கண்டிச்சோமா? எதிர்த்தோமா? இல்ல, மௌனமாகத்தானே இருக்கிறோம். தமிழக முஸ்லிம்கள் கோபத்தில் நிற்பாங்க, கொந்தளிப்பாங்க, போராட்டம் நடத்துவாங்க. இங்கு போராட்டம் நடத்தியதனுடைய விளைவு இங்கு இவர்களால் அங்கு செய்யற மாதிரி செய்ய முடியல. வித்தியாசத்தை கண் கூட பார்க்கிறோம்ல. இந்த நாட்டில் கொடுத்திருக்கிற உரிமைங்க, யார் தப்பு செய்தாலும் கண்டிப்பதற்கு இந்த நாட்டிலே சட்டம், ஜனநாயக வழியிலே போராடுவதற்கு நமக்கு உரிமை இருக்கு. ஏன் கையில் எடுக்க மாட்டேன்றோம்? அப்படி சமுதாயம் உருவாக்கப்படல, கோழைகளாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாத், சிறந்த ஜிஹாத் எது தெரியுமா? அஃலலுல் ஜிஹாத் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். உண்மையான ஜிஹாத், வீரம் மிக்க ஜிஹாத், அஃலலுல் ஜிஹாத், ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத் எதுவென்று சொன்னால், அறவழியில் யுத்தம் செய்வது எதுவென்று சொன்னால், ஆட்சியாளன் அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் அக்கிரமம் செய்கின்ற பொழுது நீ அக்கிரமம் செய்கிறாய் என்று நீங்கள் தட்டி கேட்கிறீங்களே, அதான் ஜிஹாதிலே சிறந்த ஜிஹாத். கிளர்ச்சி செய்ய சொல்லல, உள்ள ரகசிய படைகளை அமைச்சு படுகொலை சம்பவமோ வேற தாக்குதலோ சொல்லல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதிர்த்து பேசு, நாக்கு இல்ல உனக்கு. இஸ்லாம் என்ன உங்களுக்கு என்ன தைரியத்தை ஊட்டலையா? அப்படிப்பட்ட மார்க்கத்திலே நம்ம பிறந்திருக்கிறோம். கோழைகளாக இருக்கிறார்கள், கோழைத்தனத்தை பயன்படுத்துகிறாங்க. நமக்கு எதிராக நடைபெறுகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்தியா முழுவதிலும் எல்லா மாநிலங்களிலும் முஸ்லிம்கள் இருக்கிறோம். எல்லா பகுதிகளிலும் போராட்டம் நடந்தால், அஹ்லாக்குக்காக நடைபெற்ற போராட்டம் அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படி அல்ல, எல்லா பகுதிகளிலும் நடந்திருந்தால் அவர்கள் பயந்து ஓடி இருப்பான். அவங்க கோழைகள் தானே. 100 பேர் வந்து 2 பேர் அடிக்கிறான், அவனுடைய வீரன் தெரியல. உண்மையான வீரனா இருந்தா 2 பேர் அடிக்க 4 பேர் வந்து பாரு, அவன் கோழைகள் தான். அப்ப ஆட்சியாளன் அவனாக செய்ய மாட்டான், அவனை செய்கின்ற நிர்பந்தத்திற்கு கூட முஸ்லிம்கள் அவர்களை அழுத்தம் கொடுக்கல. எல்லாத்தையுமே தமிழகத்தில் பார்த்துக்கங்க. தௌஹீத் ஜமாத் நடத்துற போராட்டங்களுடைய பின்னணியை பாருங்க. சட்டம் தன் கடமையை செய்யாது, செய் என்று சொல்லி நிற்போம். செய், நீதிமன்றமா செய். நீ என்ன ஒட்டகத்துக்கு தடை போடுற? எனக்கு சட்டத்தில் அனுமதி இருக்கு. ஏன் நிக்கிறோம்? நமக்குள்ள உரிமைங்க, அது போராடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க, நீங்கள் போராடுங்கள். போர் குணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. வரம்பு மீறி விடக்கூடாது. ஏன்னா ஒரு ஜனநாயக வழியில போராட்டம் நடத்த கூட தைரியம் இல்லை என்று சொன்னால் அதுதான் அவருடைய பலமாக இருக்கிறது. அப்ப போராட்டத்தின் மூலமாக மக்களுடைய கோபத்தை நீங்கள் காட்ட வேண்டிய காலகட்டத்தில் காட்டாதனுடைய விளைவு இன்னைக்கு இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. சரி, போராடுறோம், போராட்டம் நடத்திட்டா மட்டும் எல்லாமே வந்துருமா? ஆட்சியாளன் அவனாத்தானே இருக்கிறான், அதிகாரி அவனாத்தானே இருக்கிறான், நடவடிக்கை எடுக்கணுமே. எத்தனை போராட்டங்களுக்கு நமக்கு சாதகமான தீர்வு கிடைச்சிருக்கு என்று கேட்டால், உங்களை தாக்க வந்தால் நீங்கள் திருப்ப தாக்குங்க. அதையே செய்ய மாட்டேன்ற. அஹ்லாக் அடிச்சான்ல, பெஹ்லுக்கான அடிச்சான்ல, அசாம்ல அடிச்சான்ல, அடிச்சுட்டே இருக்கிறான்ல, கண்கூடா தெரியுதுல. ஒரு டீமை உருவாக்கி இருக்கிறான், கவ் விஜிலன்ட் சொல்றான், பசு பாதுகாப்பு இயக்கம் என்று சொல்றான், 100 பேர் வரான், தாக்குறான். அட மவுத்து ஒரு மவுத்து தானே, ஒரு மவுத்து ஒரு வீரத்தோட இருக்கக்கூடிய மவுத்தா இருக்கட்டுமே. அந்த 50 பேர்ல 2 பேர் நீ போட்டுட்டு போய கூனி குறுகிறீங்களே. அடிக்கும் போது வாங்கி கொண்டிருக்கிறோம். சரி, அடிக்கும் போது மக்கள் இருக்கிறாங்களே வந்து தடுக்கிறாங்களா? ஏன் முஸ்லிம்கள் இருக்கவே இல்லையா? இது மாதிரியான ஒரு சம்பவம் கண் சிமிட்டும் நேரத்திலே நடக்கும். 100 பேர் வரான், வண்டியை மடக்கிறான், அங்க பெரிய வாக்குவாதம் நடைபெறுது, அதுக்கு பிறகு ஆயுதத்தை கொண்டு வந்து தாக்குறான். இவ்வளவு சம்பவம் நடக்கும் பொழுது செய்தியை கேள்விப்பட்டு
என் இனத்தை இந்த சட்டம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் என் மக்களை நான் பாதுகாப்பேன், ஏன் வர மாட்டேன்றோம்? ஆஹா, என்னமோ இவர் தூண்டுறாரு, தூண்டும் விதமாக பேசுகிறார். ஆமாம், நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது என்பது செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஹுனைன் யுத்தம் நடைபெறுது. யுத்தத்தில் ஆண்கள் தான் பங்கெடுப்பார்கள், ஆயுதத்தோட போவாங்க. அதுல உம்மு சுலைம் ரலியல்லாஹு பங்கெடுக்கிறாங்க. எதுக்கு பங்கெடுக்கிறாங்க? எதிரிகளோடு யுத்தம் செய்வதற்கல்ல, அந்த போரிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு உபகாரம் செய்வதற்காக, தண்ணீர் கொடுப்பதற்காக, காயம்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக. அப்ப அவங்களுடைய கணவன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு பார்க்கறாங்க, வயிற்றுல கூர்வாள் வச்சிருக்கிறாங்க. இறை தூதர் ஊட்டிய அந்த வீரத்தை பாருங்கள், கத்தி இருக்கு. இவங்களுக்கு யுத்தம் செய்யக்கூடிய வேலை இல்லை, வேற பர்பஸ் தான் வந்திருக்கிறாங்க. அப்ப கணவரே பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் போய் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், உம்மு சுலைம் இப்ப இடுப்புல கத்தி வச்சிருக்காங்க, யுத்தக்களம் என்று சொன்னால் ஆயுதம் இருக்கத்தான் செய்யணும், இதனப்பா பெருசா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. அப்ப என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேக்குறாங்க, என்ன உம்மு சுலைம் அவர்களே கத்தி வச்சிருக்கீங்களே? யா ரசூலுல்லாஹ், செல்ஃப் டிஃபென்ஸ். என்ன ஏதாவது செஞ்சுட்டா நான் என்ன பண்றது? யுத்த களத்துல நிக்கிறேன், ஒரு முஷ்ரிக் என்னை நெருங்குவான் என்று சொன்னால் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தால் அவனுக்கு பரிசு கொடுத்துருவேன். அந்த வீரம் இருக்கணுங்க. இது இஸ்லாமிய சட்டத்தின்படி உங்களுக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது என்று மாத்திரம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம் நாட்டினுடைய சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை, அதையும் சேர்த்து புரிந்து கொள்ளுங்கள். அப்படியா, அப்படி செய்யலாமா? ரெண்டு பேரும் நம்மளை தாக்க வரான், திருப்பி அடிச்சிடலாமா? பசு பாதுகாப்பு என்று சொல்றான், அவனை திருப்பி அடித்து அவனை கொல்லலாமா? கொல்லலாம், சட்டம் அனுமதி கொடுக்கிறது. இபிகோ, ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். செக்ஷன் 96 முதல் 106 வரை 11 பிரிவுகளில் இந்த நாட்டினுடைய சட்டம் நமக்கு கொடுக்குது. provision of self defense of person and property. எனக்கோ என் உடைமைக்கோ, பிறருக்கோ பிறருடைய உடைமைக்கோ. செல்ஃப் டிஃபென்ஸ் என்று சொன்னால் எனக்கு உள்ளது மட்டும்தான். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தனை அடிக்கிறான், கண்ணுக்கு முன்னாடி ஒரு வீட்டை எரிக்கிறான், கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கையை பிடிச்சிருக்கிறான், இப்படி ஒரு அக்கிரமம் நடைபெறுகின்ற பொழுது போன் எடுத்து 100 தட்ட தேவையில்லை. நான் சொல்றது ஐபிசி என்பது இஸ்லாமாபாத் பீனல் கோடு அல்ல, இந்தியன் பீனல் கோடு. இந்த சட்டம் சொல்லுது, உங்களுக்கு உங்களையும் உங்களை சார்ந்த மக்களையும் காத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் உங்களை காத்துக் கொள்வதற்கு தயாராக இருந்திருந்தால் அவன் ஓடி போயிருப்பான். அதற்கும் தயாராக இல்லை, கோழைத்தனம். பயப்படுறோம். என்னத்துக்கு பயப்படுறோம்? ஒரே ஒரு உயிருக்கு மட்டும் பயப்படுறோம். எப்பயா போறது, போகட்டுமே. சமுதாயத்திற்காக ஒரு அக்கிரமத்தை உழைப்பதற்காக போகட்டுமே. சட்டமும் அனுமதி கொடுத்திருக்கிறது, இஸ்லாமும் வலியுறுத்தி சொல்லுகிறது. இறை தூதரவர்கள் யுத்த களங்களை வரை சென்றிருக்கிறார்கள். முன்மாதிரி இருக்கு, ஏன் பயப்படணும்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மரணம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த மரணம் அல்லாஹ்வுக்காக போகட்டும், இந்த சமுதாயத்திற்காக நேர்மையாக ஒரு ஒரு அக்கிரமத்திற்கு எதிராக போனால் சந்தோஷம். அதற்கு கூட தயாராக முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அப்ப தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அந்த சட்ட உரிமையை பயன்படுத்தி இருந்தால் கூட அவர்களை ஒடுக்கி இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் செய்த பிரார்த்தனையில ஒரு பிரார்த்தனை இந்த கோழைத்தனத்தை விட்டு விலகிறதுக்கு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புக்லி, யா அல்லாஹ் கஞ்சத்தனத்தில் இருந்தும், வ அஊது பிக மினல் ஜுப்னி, கோழைத்தனத்தில் இருந்தும், வ அஊது பிக மின்னன் உரத்த இலா அர்தலில் உமுர், தள்ளாத பருவத்தில் 4 பேர் என்ன வந்து பார்க்கிற நிலைமை இருக்குல்ல, அந்த நிலைமை இருக்கக்கூடாது. ஆரோக்கியத்திலே மௌத்தாக்கணும். அதற்காகவும் ஃபித்னத்து துனியா, இந்த உலகத்தினுடைய குழப்பத்திலிருந்தும், அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனை அதிகமாக கேட்பார்கள். ஜுப்னி, கோழைத்தனம் இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் வீரத்தோட தான் இருக்கணும் என்று சமுதாயம் தயாராகாத வரையிலும் இந்த நிலைமை இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை துணிச்சலோடு அக்கிரமத்தை தட்டி கேட்கின்ற ஒரு சமுதாயமாக, தன்னை காத்துக் கொள்கின்ற, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை, தன்னுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு சமுதாயமாக இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இந்த நிலைக்கு சென்ற பிறகு அல்லாஹ்வுடைய உதவியை தவிர நமக்கு எந்த உதவியும் இல்லை என்கிற பொழுது அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நமக்காகவும் நம் சமுதாயத்திற்காகவும் நம் சமுதாயத்திற்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற அக்கிரமத்திற்கு எதிராகவும் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் 2 மாத காலத்தில் நமக்கு ஹஜ்ஜு பெருநாள் வர இருக்கு. ஹஜ்ஜு பெருநாள் நெருங்குகிறது என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இறைச்சி பிரச்சனை, மாட்டு பிரச்சனை, வண்டியில கொண்டு போக முடியல, ஒரு ஊசி போடுறதுக்கு கூட ஒருத்தனால மாட்டை இன்னைக்கு கொண்டு போக முடியல, பின்னாடியே வரான், வந்து அடிக்கிறான், கொள்றான், அந்த அளவுக்கு நிலைமை போய்கிட்டு இருக்கு. இப்ப பெருநாள் நெருங்குகிறது என்று சொன்னால் இன்னும் இது அதிகரிக்கும். ஏன்?
ரமலானுக்கு முன்பாக ஒரு உத்தரவு போட்டாச்சு, ஒரு சட்டத்தை போட்டாச்சு, இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டு ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்புல அள்ளி ஊத்தியாச்சு. அப்ப இன்னும் மிகப்பெரிய அளவிலே இந்த 2 மாத காலத்துல என்னென்ன மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த பதிவு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், அது மத்தியாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான பதிவு நிச்சயமாக தமிழகத்தையும் தாக்கும். தமிழகத்திலும் அந்த நோய் விஷம் பரவி கொண்டிருக்கிறது. ஐஐடி மாணவன் தாக்கப்பட்டான், சூரஜ். அவன் மாட்டிறைச்சி கலவரம், அந்த வன்முறைக்கு எதிராக நான் மாட்டிறைச்சி சாப்பிடுவேன் என்று சாப்பிட்டதற்காக அந்த மாணவனை கண்ணில் அடித்து பார்வை போகும் அளவிற்கு தாக்கினார்கள். தமிழகத்தில் நிறைய சம்பவங்கள் நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி கூட பழனியில, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில 3 கன்றுக்குட்டிகளை நம்முடைய சகோதரர்கள், முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாத மக்கள், அவங்க கொண்டு போறாங்க, வண்டியில கொண்டு போறாங்க. 100 பேர் வந்து மடக்கிறான். என்ன முடியாது என்று கேட்டால், வட மாநிலங்களில் எப்படி தடிகளை எடுத்து, இரும்பு தடிகளை எடுத்து கற்களை கொண்டு தாக்குதல் சம்பவம் நடைபெறுகிறதோ அது மாதிரியான சூழலில் அல்லாஹ் தமிழகத்தை வைக்கல. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இங்கு முஸ்லிம்கள், முஸ்லிம்களுடைய கொள்கை கோட்பாடுகளை பிற சமுதாய மக்கள், குறிப்பாக இந்து சமுதாய மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நல்ல ஒரு அன்பும் நேசமும் தமிழகத்தில் இருக்கு. கை கோர்த்துடுறோம். கண்டனங்கள் அதிகமா இருக்கு, அதனால வளர முடியல. நீங்க பாருங்க, ஒட்டுமொத்த இந்தியால 29 மாநிலத்தில் இங்க மட்டும்தான் 1.5% பிஜேபிக்கு வாக்கு வங்கி. அல்லாஹ் இந்த மாநிலத்தை பாதுகாத்து தான் வச்சிருக்கிறான். ஆனாலும் நம்ப முடியாது. இப்ப இருக்கிற முதலமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதை நோக்கி பயணம் செய்கிறார்கள் என்பது பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படியே பிஜேபியுடைய நிழலாக தான் அவங்களுடைய ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு இருந்து கொண்டிருக்கிறது. அவங்க பாஜக ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தால், ஓ நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் ஆதரிக்கிறோம். அதுல 7 அணி இருக்கு, 7 அணியும் நாங்க ஆதரிக்கிறோம். நீங்க ஆதரிங்க, உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்போ ஆளும் ஆட்சியாளரை பொறுத்து தான் அதிகாரிகளும் இருப்பாங்க. அப்ப ஹஜ் பெருநாளுக்காக மாடுகள், நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மாடுகள் டிரான்ஸ்போர்ட் ஆக வேண்டி இருக்கு. அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம், நீங்க இந்த பாஜக விசுவாசத்தை தமிழகத்திலே காட்டினீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்களையும் எங்கள் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம். அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள். இந்த நாட்டினுடைய சட்டத்தை நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள், அமைதியை விரும்பக்கூடியவர்கள். முன்கூட்டியே நீங்க என்ன பண்ணிருங்க, இந்த இந்துத்துவா சக்திகள், வெறி பிடித்த சக்திகளை எல்லாம் கூப்பிட்டு எச்சரிக்கை செய்து விடுங்கள். கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறீங்க போலீஸ். என்ன கணக்கெடுப்பு? யாரெல்லாம் முஸ்லிம்கள், முஸ்லிம் இயக்கங்கள், யாரெல்லாம் மாநில தலைவர், யாரெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள், அந்த கணக்கெல்லாம் கொடுங்க. நாங்கள் உளவுத்துறையிலிருந்து எடுத்துட்டு இருக்கிறோம். எங்களை நீங்க கணக்கெடுக்கவே தேவையில்லை. எங்களால் இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. வெளிப்படையாக எவன் வன்முறை செய்கிறானோ அவனை நீங்கள் விட்டு வைத்து விட்டு எங்கள் மீது தொடர்ந்து ஒரு பயங்கரவாத ஒரு முத்திரையை குத்தி கொண்டு ஓன் லிஸ்ட கொடு, ஓன் லிஸ்ட கொடு அப்படின்னு இயக்கங்களை எடுத்துட்டு இருக்கிறீங்க. முதல்ல அவன் லிஸ்ட போய் எடுங்க. என்னென்ன பேர்ல அவன் இன்னைக்கு தமிழகத்தில் செயல்பட்டு இருக்கிறான் எல்லா லிஸ்டையும் எடுங்க. கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணிருங்க. இந்த மாடு விவகாரத்தில் ஹஜ் பெருநாள் வருகின்ற பொழுது வாளை சுருட்டி வைத்துக்கொள் என்று நீங்கள் எச்சரிக்கை செஞ்சிருங்க. அப்படி இல்லை என்றால் அந்த வாளை நறுக்குவதற்கு இஸ்லாமிய சமூகமும் ஏனைய சமூகமும் தயார் என்கிற ஒரு எச்சரிக்கை நான் இங்கு பதிவு செய்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.